2 கேரட்டு, 15 பீன்ஸு, 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 3 இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் அரை மூடி, 4 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், உப்பு. அடுப்பத்தை வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா காயெல்லாம் வணக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 2 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஆறுனதுக்கப்புறம் வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு சூடு பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த வெஜிடபிள் குருமா வந்து சப்பாத்தி, இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள்.